இது உங்களோட கல்கேட் பழகு. நானும் அவங்களோட சஷ்வின். நம்ம ஸ்க்ராட்சில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிரான்ஸ்லேட்டரை எப்படி ஸ்க்ராட்சில் உருவாக்கணும்னு பார்க்க போகிறோம். முதல்ல எப்படி இருக்குன்னு நான் காத்தினேன் வழக்கம் போல். அதில் ஒரு ப்ராப்ளம், அதில் இந்த டிரான்ஸ்லேட்டரில் தமிழில் மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ணாது. ஏன்னா ஸ்க்ராட்சில் தமிழ் வரவே வராது கைஸ். நான் எத்தனையோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் வரவே வரல. நான் இன்னொரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. எல்லா பிளேயரும் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. இந்த பிளேயர்னால் ஸ்க்ராட்சர். ஆனால் கடைசி வரைக்கும் இந்த தமிழ் மட்டும் வரவே இல்லை கைஸ். சரி வாங்க அந்த ப்ராஜெக்டை காத்துறேன். இவன் தான் குளோப் கை. இவன் தான் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல போகிறான். லாங்குவேஜ்னு உலகத்தில் நிறைய லாங்குவேஜ் இருக்குது. அதனால் நான் ஒன்று எடுத்தாக வச்சுருக்கேன். இவன் வந்து கேலக்ஸியில் இருக்கான். இப்போ ஸ்பேஸ் அடித்தோடனே இவன் நம்மளுக்கு கேட்பான். அது என்ன கேட்பான்னு பார்ப்போம். வாட் வேர்ட் டு யூ வாண்ட் டு டிரான்ஸ்லேட்? எந்த வார்த்தையை டிரான்ஸ்லேட் பண்ணணுன்னு இவன் கேட்குறான். நான் இங்கே பாலில் டைப் பண்ணணும். இப்போ வரைக்கும் நான் இதை டைப் பண்ணேன். இப்போ நான் டைப் பண்ணிருக்கிற தயவு செஞ்சு அதை பண்ணிடுங்க. ஓகே கைஸ். What word do you want to translate? To which language? எந்த லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும் அப்படின்னு கேட்குறான். அதையும் நம்ம பொறுத்துலாம். இப்போதைக்கு எக்ஸாம்பிள் ஜாப்பனீஸ், அதாவது ஜாப்பனீஸில் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். இப்போ என்டர் அடிச்சிங்கன்னா அவன் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவான். வாங்க அதை பார்க்கலாம். To which language? Kodokushite kudasai. பார்த்தீங்களா அவன் சொன்னானா? நம்ம அதை எப்படி எழுதணும் சொல்லி தந்திருக்கான். எல்லாமே பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். என்ன வேர்டுன்னு எனக்கு தெரியல, ஆனால் எழுத ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே இருக்க வேர்டு சரி, இது நம்மளுக்கு இப்போ முக்கியம் இல்லை. நம்ம அடுத்த மறுபடியும் கேட்போம்ல, அடுக்கான எங்கடா பார் காணணும்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்பேஸ் அடிச்சாலும் இது வரும். இல்லை டிரான்ஸ்லேட்டரை போடணும்னா நீங்கள் ஸ்டாப் பட்டன் அமுத்திக்கலாம். அதான் ஸ்டாப் சைன். ஓகே, இது எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் கைஸ். நான் ஏற்கனவே பேக் பேக்கில் எடுத்து வச்சுருந்தேன் கைஸ். அதனால் உங்களுக்கு அதை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நிமிஷம் அதை வெளில எடுக்கிறேன். இதோ இங்கே இருக்க பாருங்க, இது குளோப் கை. நீங்கள் இந்த மாதிரி எந்த ஸ்ப்ரைட் வேணால் எடுத்து பிடிச்சது. நமக்கு ஃபேஸ் இல்லைன்னா வேணும்னா ஃபேஸு வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பேக்ரவுண்டு வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் மறுபடியும் கேலக்ஸிக்கு போகிறேன். ஏன்னா ரெண்டும் கேலக்ஸி, இந்த குளோபை ரெண்டு பேரும் ஸ்பேஸ் சம்மந்தப்பட்டவங்களும் இருக்காங்க. எஸ், முதல்ல ஆரம்பித்தோடனே வென் கிளிக்குடு. எனக்கு இந்த வென் க்ரீன் ஃப்ளாக் கிளிக்குடு, அதாவது இந்த ஃப்ளாக் கிளிக் பண்ணோடனே இதை பண்ணு அப்படின்னு சொல்லதோட எனக்கு வென் ஸ்பேஸ் கீ கிளிக்குடு, அதாவது ஸ்பேஸ் கீ ப்ரெஸ் பண்ண உடனே இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு எனக்கு அது ஈஸியாக இருக்குது. ஏன்னா எனக்கு இந்த மவுஸ் அடிக்கடி யூஸ் பண்ணதே எனக்கு பிடிக்கல. ஏன்னா அங்கே எங்கேன்னு இப்படி போயிடுவேன் இந்த க்ரீன் ஃப்ளாக் கிளிக் பண்ண ஆனால் இதில் அப்படியே ஒரு பட்டன் அப்படின்னா வந்துடும். இந்த மாதிரி இந்த ஸ்பேஸ் கீ ஆகுது ஃபாரெவர் எப்போவுமே. அது கண்ட்ரோல் செக்ஷனில் இருக்கும். ஓகே கைஸ், அண்ட் ஆஸ்க் கேளு. வாட் வேர்ட் டூ யூ வாண்ட் டு டிரான்ஸ்லேட் அண்ட் வெயிட். அதாவது எந்த வார்த்தையை நீ டிரான்ஸ்லேட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் என்ன மணி வேணால் இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஆஸ்க்கு இல்லை. அதுக்கப்புறம் இதனோட ப்ளாக்கு இங்கே எங்கே இல்லைன்னு நீங்கள் பார்க்கலாம். நார்மலாக இது உங்களுக்கு இருக்காது, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க.
அப்படி இப்போ பாருங்கள், இந்த பிளாக் இங்கே இருக்கா, இது எக்ஸ்டென்ஷன். டெக்ஸ்ட் டு ஸ்பீக் எக்ஸ்டென்ஷன்லாம் இங்கே இருக்கும். நியூ காலமாக ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு நம்மளுக்கு இதெல்லாம் எனக்கே தெரியாது எதுக்கு யூஸ் ஆகுன்னு. சும்மா பெரிய பெரிய மிஷின்ஸ்க்குலாம் எல்லாம் பண்ணாங்க. நம்மளுக்கு வேணால் இப்போதைக்கு எனக்கு இந்த 5 எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். எல்லாம் தனித்தனி கீபோர்டை தான் வாங்கணும், எல்லாம் வேணாம் கைஸ், எல்லாம் வேஸ்ட்டு தான். எப்படியும் இது டெக்ஸ்ட்டு டு ஸ்பீக்குன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த தனி காலம் வரும். அது இன்னும் தெரியல ஏன்னா அது ரொம்ப கீழே இருக்குது. அங்கேருந்து இந்த பிளாக் எடுத்து இல்லைன்னு பார்த்தீங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுருங்க. அதுக்கப்புறம் செட் ஆன்சர் டு ஆன்சர் என்னடா அது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வேரியபிள் இருக்குல்ல, வேரியபிள் ஒன்றும் இல்லை, அது ஒரு காலம் பார்த்து அதை வச்சு நீங்கள் நிறைய கனெக்ஷன் பண்ணலாம். நீங்கள் புதுசாக ஒரு வேரியபிள் ஓப்பன் பண்ணி அதுக்கு ஆன்சர்னு பேர் வச்சுருங்க. நான் முன்னாடியே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அது பக்கத்தில் டிக் மார்க்க எடுத்துட்டிங்கன்னா அது மறுபடியும் கிளிக் பண்ணால் அது போயிடும். அந்த டிக் மார்க் எல்லாமே அங்கே இருக்க அந்த காலமும் போயிடும், நம்மளுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் இங்கே அங்கே ஒரு இந்த மாதிரி கேப் இருக்கா, இந்த பிளாக்லாம் நடு இங்கே ஒரு ஒயிட் கலர் கேப் இருக்கா, ஆனால் அங்கே இல்லைன்னு பார்க்கலாம். அதனால் இங்கே ஒரு ஆன்சர் இருக்குது. இது ஆரஞ்சு கலரில் இருக்கா, இது சென்சிங் காலமில் வந்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். இன்னுமே கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்க. ஆன்சர் ப்ளூன்னு சொல்லுவேன், அதாவது இது ஆன்சர் ஆரஞ்சு சொன்னேன்னா இது ஆன்சர் ப்ளூவை எடுத்து இதுக்குள்ளே போட்டுருந்தீங்கன்னா அதுக்குள்ளே போயிடும். மறுபடியும் இதே மாதிரியே ஆஸ்க், அதாவது கேளு, ஆஸ்க் டு விச் லாங்குவேஜ் அண்ட் வெயிட், அதாவது மறுபடியும் இதை எடுத்து போட்டு உள்ளே அதை என்ன பேச வைக்கணும்னா அதாவது எந்த லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும் அப்படின்னு இங்கிலீஷில் என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் பண்ணிவிட்டு சொல்லாதீங்க, இங்கே தமிழ்லலாம் டைப் நான் அந்த மாதிரி சொன்னேன்ல, இன்னும் சொல்லியா, ஓகே. வேணும்னா இது தமிழில் கூட இங்கே பேச மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் தமிழில் கீபோர்டு இங்கே இல்லைடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதனால் இங்கே புது டேப் ஓப்பன் பண்ணி இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதை அப்படியே தமிழ் வச்சுலாம் காப்பி பண்ணி இங்கே போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி போட்டிங்கன்னா இந்த ஸ்பீக்கர் ஸ்கிப் பண்ணிடுங்க, இல்லை அது போடலைன்னா இந்த மாதிரி அப்படியே பண்ணிடுங்க. ஓகே கேஸ். அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இங்கேயும் இங்கே ரெண்டுத்துக்கும் ஓகே. டு விச் லாங்குவேஜ், அதாவது எந்த லாங்குவேஜ் தமிழில் வேணும்னா தமிழ் போட்டுக்கோங்க, அப்படின்னா ஸ்பீக் எடுத்துக்கோங்க. இங்கிலீஷில் எந்த டைப்பில் வேணால் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த ஸ்பீக் பாக்ஸில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் சே, அதாவது இது இந்த ஆஸ்க் கிடையாது, ஆஸ்க் தான் இருக்கும். இதுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. லுக்ஸ் காலமில் இருக்க சே, இது சேனா அதே மாதிரி தான் சே ஹலோ அக்கா, இது ஹலோன்னு சொல்லும். ஆனால் அதில் இருக்க டிஃப்ரென்ஸ் என்னன்னா இதில் நம்ம பேசுகிற மாதிரி எந்த பாரும் வராது. ஆனால் அதே ஆஸ்கில் போனால் கேட்டோன்னா ஒரு பார் ஓப்பனும் அதில் நம்ம டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்டர் வச்சுக்கலாம். கைஸ் அதுதான் இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ். அந்த சேவ் எடுத்து போட்டுக்கோங்க. இங்கே இந்த சேவை போட்டுக்கோங்க, இந்த சேவ் வேணாம். இதை எடுத்து இங்கே போட்டதுக்கப்புறம் இங்கே புதுசு எக்ஸ்டென்ஷன் தேவை. இங்கே எக்ஸ்டென்ஷன்னா இது சொன்னேன்ல, முன்னாடி இதை எடுத்தோம், அப்படியே அது பக்கத்தில் இருக்க இதை எடுத்துக்கோங்க. ட்ரான்ஸ்லேட், இதை ட்ரான்ஸ்லேட் பண்ண சொல்லுவோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக இந்த கிழமை வரும். ஓகே கைஸ். அதுக்கப்புறம் அதை எடுத்து நான் எக்ஸாம்பிள் கற்றுறேன். இந்த மாதிரி சேனை இருக்குமா, அது இங்கே இருக்கும். இது அதில் இதை எடுத்து இப்படி போட்டுருங்க. ஜாயின் ஆகுமா, இந்த மாதிரி போட்டிங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்க, ஆன்சர், அதாவது ஆன்சர் ஆரஞ்சு இருக்குல்ல, அதான் சொன்னேன்ல, அதை எடுத்து இங்கே ஹலோன்னு போட்டிருக்கா, இந்த ஒயிட் கலர் ஸ்பேஸு அதில் போட்டுருங்க.
அந்த ஆன்சர் ஆரஞ்சை. அதுக்கப்புறம் ஆன்சர் ப்ளூவை எடுத்து அந்த லாங்குவேஜஸ்லாம் போட்டிருக்குல்ல அங்கே போட்டுருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிளாக் இங்கே ரெடி ஆயிருமா, இது வந்து அப்படியே இங்கே போட்டுருங்க. ஓகே கைஸ், இப்போ இதை அப்படியே மறுபடியும் பண்ணிக்கோங்க. இங்கே போட்டுடு ஏன்னா இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், அதுக்கப்புறம் இதை தவிர இந்த பிளாக் தவிர நம்ம சேவ் வச்சுருந்தோமா, ஸ்பீக் நான் பேசுச்சே எக்ஸ்டென்ஷன் இங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கோமே, அதில் இதே மாதிரி இதை அப்படியே தூக்கி காப்பி பண்ணி இங்கே போட்டுருங்க. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்லேட் பண்ணும். மறுபடியும் இதை யூஸ் பண்ணணுன்னா வெயிட் அன்டில், அதாவது அந்த பிளாக் வந்து இங்கே கண்ட்ரோல் செக்ஷனில் இஃபெல்ஸ் பிளாக் கீழே இருக்கும், அதை வந்து எடுத்து போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த வித்தியாசமாக இங்கே வித்தியாசமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்சிங் பிளாக்கில் கீ ஸ்பேஸ் ப்ரெஸ்ஸு, அதாவது நீங்கள் பாருங்கள் எடுத்தால் இங்கே இருக்கா மறுபடியும் நம்பர் போடுற மாதிரி இருக்கும், அது போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சூப்பரான டிரான்ஸ்லேட்டர் ரெடி ஆயிரும். இது தமிழில் தவிர எல்லா லாங்குவேஜும் இது பண்ணும். நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் இது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஆக்சுவலி நான் தமிழ் ரொம்ப ட்ரை பண்ணேன் கைஸ், சாரி கைஸ் எனக்கு. ஓகே கைஸ், இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டை சொல்லுங்கள் எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னா. உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இல்லை இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் அதை சால்வ் பண்ணோம். கொஷின் இருந்துச்சுன்னா ஸ்க்ராட்சில் சால்வ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இதான் இன்றைக்கான வீடியோ. இது உங்கள் கிடைக்கிறது பழகு. நான் உங்கள் சஷ்வின். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் லைக் பட்டனையும் அடிக்க மறந்துடாதீங்க. அது சும்மா தான் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.